பூலோகத்தில் ஒரு குழப்பம். உண்மையாக உயர்ந்தவர் படைப்பின் மூலமான பிரம்மாவே. வாக்கியமே இல்லை என்றால் காப்பதற்கும் அழிப்பதற்கும் என்ன சக்தி இருக்கிறது? மனித குலத்தை படைக்கும் பிரம்மாவே அதிமுக்கியமானவர். பிரம்மன் படைத்து விட்டால் மட்டும் போதுமா? படைப்பது முக்கியமல்ல, அதை சதா சர்வகாலமும் பாதுகாக்கும் ஸ்ரீமன் நாராயணனே அதிமுக்கியமானவர். என்றும் அவரே முக்கியமானவர். சிவசிவா, எல்லாரையும் விட அந்த சிவனே பெரியவன். எங்கள் மகாவிஷ்ணுவே பெரியவன். பார்க்கடலில் சுகவாசியான மகாவிஷ்ணு எந்த விதத்தில் பெரியவன்? வாயிலும் வார்த்தையிலும் அடக்கம் இருக்கட்டும். இல்லறத்தை துறந்து மயானத்தில் வாழும் உங்கள் சிவனால் உலகம் நன்மை பெறவே பெறாது. எங்கள் கடவுளை பற்றி தவறாக சொன்னால் நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம். எங்கள் மகாவிஷ்ணுவே பெரியவன். எங்கள் சிவபெருமானே பெரியவன். கோடி தடவை சொல்வேன், எங்கள் கடவுள்தான் பெரியவன், பெரியவன். இதை உலகம் ஒத்துக்கொள்ளும் வரையில் சொல்வோம். சிவனே பெரியவன். விஷ்ணுவே பெரியவன். இல்லை இல்லை, சிவனே பெரியவன். பிரம்மாவே பெரியவன், பிரம்மாவே பெரியவன். நான் கூறுவதை கேளுங்கள், பிரம்மாவே பெரியவன். நீங்கள் கூறுவதை ஒத்துக்கொள்ள முடியாது. எங்கள் பிரம்மாவே பெரியவன். இதை உலகம் ஒத்துக்கொள்ளும் வரையில் அடங்க மாட்டோம். நாராயண ஹரி நாராயண ஸ்ரீமன் நாராயண. வணக்கம் பிரபு. வணக்கம் தாயே. ஆஹா, கண்கொள்ளா காட்சி. புண்ணியம் செய்தவர்களுக்கே இந்த காட்சி கிடைக்கும் பிரபு. நான் பாக்கியவான். என்ன நாரதா, என்னவோ எங்களை புதிதாக பார்ப்பதைப் போல் சொல்கிறாய்? இது என் வைகுண்டத்தில் நீ தினம் பார்க்கும் காட்சிதானே? மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் பார்ப்பதும் அழகாகவே தெரியும். மனமே காரணம். உண்மை, உண்மையே. இருந்தாலும் என் மனம் இன்று கூடுதலாகவே மகிழ்கிறது. பேச்சால் வெல்வது நாரதருக்கு புதிதல்ல. நாரதா, உங்களுடைய மகிழ்ச்சிக்குண்டான காரணத்தை முதலில் சொல்லுங்கள். அதுதான் என் தாய் என் மனதோட்டத்தை நன்றாக புரிந்து கொண்டார். ஏதோ ஒரு இக்கட்டான ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது போல. இருக்கட்டும், தோற்றவன் நானே. நாரதமுனி, உன் சந்தோஷத்திற்கான காரணத்தை சொல்லு. அதை என் வார்த்தையால் வேறு சொல்ல வேண்டுமா? பொற்குடத்திற்கு பொட்டு வைத்தது போல் பொருத்தமான ஜோடியை கண்குளிர பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி மலராதா என்ன? உங்கள் இருவருக்கும் என் கோடான கோடி நன்றிகள். நீங்கள் இருவரும் தெய்வங்களில் மிக முக்கியமானவர்கள். தேவரிஷிகளே, இருந்தாலும் இது அதீதமான புகழ்ச்சியாக இருக்கிறது. இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது தவறு. மன்னிக்க வேண்டும் தேவி. என் வார்த்தை சரியானதே. எதை தவறு என்று கூறுகிறீர்கள்? நாங்கள் இருவரும் தெய்வங்களில் முக்கியமானவர்கள் என்பது தவறல்லவா? தெய்வங்கள் அனைவரும் முக்கியமானவர்களே. எல்லோரும் பொறுப்பாக அவரவருக்குண்டான கடமைகளை நேர்மையாக செய்கிறார்கள். எல்லா தெய்வங்களும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரே தத்துவத்தில் இயங்கும் போது பாரபட்சத்துடன் எங்களை மட்டும் முக்கியமானவர்கள் என்று நீங்கள் உயர்த்தி சொல்லலாமா? லக்ஷ்மி சொல்வதை நானும் வழிமொழிகிறேன். எதற்காக இப்பேச்சு நாரதா? ஏனென்றால் தெய்வங்களில் யார் பெரியவர் என்ற விவாதம் லோகத்தில் புதிதாக ஆரம்பித்திருக்கிறது. பிரபு, எல்லோரும் அவரவர் வணக்கத்திற்குரிய கடவுளை முதன்மைப்படுத்துவதால் நான் தங்களை முதற்கடவுள், முக்கிய கடவுள் என்கிறேன். என்ன பிரபு, பேச்சை காணவில்லை? நாரதர் சொல்வதை ஆமோதிக்கிறீர்களா? பதிலை
தேடிக்கொண்டிருக்கிறேன் தேவி. சிவதான் உயர்ந்தவரை கேளுங்கள். பிரம்மாவே பெரியவர். நீங்கள் கூறுவதை ஒத்துக்கொள்ள முடியாது. எங்கள் பிரம்மாவே பெரியவர். இல்லை, எல்லாம் சிவமயம். நடக்க மாட்டோம். சிவதான் உயர்ந்த கூறுவதை கேளுங்கள். பிரம்மாவே பெரியவர். நீங்கள் கூறுவதை ஒத்துக்கொள்ள முடியாது. எங்கள் பிரம்மாவே பெரியவர். இல்லை, எல்லாம் சிவமயம். நடக்க மாட்டோம். இல்லை இல்லை, இங்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாக தெரியவில்லை. சப்தரிஷி முனிவர்களே, படைப்பின் நன்மைக்காகவே நான் இருக்கிறேன். உங்களுக்கு இந்த படைப்பின் மேல் கவலை இல்லையா? கவலை இருந்தால் உடனே பூமிக்கு வர வேண்டும். இந்த படைப்பில் ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. அதற்காக உங்களின் உதவி வேண்டும். உடனே புறப்பட்டு என் முன்னால் வாருங்கள். சப்தரிஷி முனிவர்களுக்கு வணக்கங்கள். இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஒரே மனநிலையில் ஒற்றுமையாக இருந்தார்கள். தெய்வங்களுக்குள் பேதம் பிரிக்காமல் சுமூகமாக பழகி வந்தார்கள். இப்பொழுதோ நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்ற விவாதம் பெரியதாகி பக்தர்களுக்குள் மோதல் நிலை உருவாகி இருக்கிறது. இது தொடரக்கூடாது. இது தொடர்ந்தால் மோதல் கலகமாக உருவெடுக்கும். இந்த ஆபத்து படைப்பையே அழித்துவிடும். முனிவர்களாகிய நாம் அதற்கு ஒரு பரிகாரத்தை தேட வேண்டும். பிருகு முனிவரின் பேச்சு பெரிய ஆபத்தின் ஆரம்பத்தை உணர்த்துகிறது. மனிதர்களின் பிரச்சனை நாளை தெய்வங்களின் பிரச்சனையாக மாறக்கூடாது. உடனடியாக தீர்வு கண்டே ஆக வேண்டும். உண்மை. இது இப்பொழுது நடக்கின்ற காரியம் அல்ல. பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன் அதை பற்றி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை உருவான மூலம், அது வளர்ந்த காரணம், மனிதர்களின் மனதில் இந்த பிரச்சனை எப்படி தலை தூக்கியது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையின் ஆரம்பத்தை நாம் தெரிந்து கொண்டால் அதை தீர்க்கும் வழி சுலபமாகும். சரியாக புரிந்து கொள்ளாமல் காரியத்தில் இறங்கினால் பிரச்சனை ஆபத்தாகிவிடும். சந்தர்ப்பவாதிகள் தலையிட்டு இந்த பிரச்சனையை பெரியதாக்கி மனித குலத்தையே அழித்து விடுவார்கள். என்று மும்மூர்த்திகளிடையே யார் பெரியவர் என்கிற பிரச்சனை மக்களிடையே எழுந்துள்ளது. நாளை இந்த போட்டி தெய்வங்களிடையே உருவானால் பிரபஞ்சம் தாங்காது. வரும் நாட்களில் மனிதர்கள் கடவுளாகி தங்களுக்கென்று ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்குவார்கள். இதை மனித குலம் தாங்குமா? இதை நான் வெறும் கற்பனையாக கூறவில்லை. எங்கே இந்த பிரச்சனை உருவானதோ அங்கேயே நாம் இதை தடுக்க வேண்டும். பிருகு முனிவரே, நீங்கள் சொல்வது சரி. ஆனால் இந்த பிரச்சனையை தடுப்பது எப்படி? அது உங்களால் முடியுமா? மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்பதுதானே பிரச்சனை. இவர்களில் ஒருவரை பெரியவர் என்று உலகம் ஏற்றுக்கொண்டால் தீர்ந்தது பிரச்சனை. மற்ற இருதரப்பும் ஒன்றாகி போனால் பிரச்சனை எப்படி வரும்? சுலபமாக சொல்லிவிட்டீர்கள். மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்பதை எப்படி பரிசோதிப்பது? நமக்கு அந்த அதிகாரம் உள்ளதா? அதிகாரம் உள்ளதென்றாலும்
அந்த தெய்வங்களை நம்பி எதையும் செய்ய முடியாது. அவர்கள் நாடகக்காரர்கள். அதென்னமோ உண்மைதான். இருந்தாலும் தெய்வங்களின் பெயரால் மனிதர்கள் போடும் சண்டைக்கும் தெய்வங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தெய்வங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அவர்கள் அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் புல் பூண்டும் முளைக்காது. மும்மூர்த்திகளில் யாரோ ஒருவர் மனதில் தாம் தான் பெரியவர் என்ற எண்ணம் உதித்திருக்கிறது. அதனால் பூமி தகிக்கிறது. மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்பதை நாம் தெரிந்து கொள்வது முக்கியம். ஏனென்றால் இந்த பிரச்சனை பிற்காலத்தில் உருவாகவே கூடாது. மும்மூர்த்திகளை பரிசோதனை செய்ய நீங்கள் தயாரா? இந்த மௌனத்திற்கு என்ன காரணம்? உங்களில் யாருக்கும் உலக நன்மை பற்றி கவலை இல்லையா? உலகம் அமைதியாக இருக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இந்த சண்டை இப்படியே போகட்டும், நமக்கென்ன என்று இருக்கிறீர்களா? அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் பதிலை கேட்க தயக்கமா? இல்லை, பரீட்சித்து பார்ப்பதை நினைத்து பயப்படுகிறீர்களா? கோபப்படாதீர்கள் பிருகு முனிவரே. தெய்வங்களை பரிசோதிக்க நமக்குள் தகுதியானவர் யார் என்பது தெரியவில்லை. மேலும் அவர்களை பரிசோதிப்பது எப்படி என்பதும் புரியவில்லை. இந்த பிரச்சனையின் தீவிரம் தெரிந்தவர் நீங்கள். அது மட்டுமல்லாமல் மும்மூர்த்திகளை பரிசோதிக்கும் தகுதியும் உங்களுக்கு மட்டுமே உள்ளது. ஆமாம், ஆமாம். பிருகு முனிவர் இந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பார். மும்மூர்த்திகளே, என் பரிசோதனைக்கு ஆளாக தயாராக இருங்கள். உங்களை நோக்கி நான் புறப்பட்டு விட்டேன். மும்மூர்த்திகளை பரிசோதிக்க முடியுமா? பூமியில் நடக்கும் மும்மூர்த்திகளில் யார் பெரியவர் என்ற கலவரத்திற்கு மனிதர்களே காரணம். இது தெரியாமல் பிருகு முனிவர் மும்மூர்த்திகளை பரிசோதிக்க புறப்பட்டிருக்கிறார். அவருக்கு எப்படி புரிய வைப்பது? என்ன நடக்க வேண்டுமோ அது அந்த மும்மூர்த்திகளுக்கே தெரியும். வேடிக்கையை மட்டும் பார்ப்போம். பிருகு முனிவருக்கு என் வணக்கம். நான் பரமேஸ்வரனை பார்க்க வேண்டும். பொறுங்கள் பொறுங்கள், தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இப்பொழுது பிரபுவை பார்க்க யாருக்கும் அனுமதி இல்லை. என்ன? பரமசிவனை பார்க்க எனக்கு அனுமதி இல்லையா? பிரபு ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறார். அவருக்கு தொல்லை கொடுக்க முடியாது. நான் அதைவிட முக்கியமான வேலையாக வந்திருக்கிறேன். இப்பொழுது பார்க்கும் வேலையை பரமேஸ்வரன் பின்னால் கூட பார்த்துக் கொள்ளலாம். சிவனை இப்பொழுதே நான் பார்த்தாக வேண்டும். வேண்டாம் மகரிஷிகளே. சோமபானம், தாமபானம், வீணைநாதம்.
இதுதான் முக்கியமான வேலையா? நான் வந்ததும் தெரியாமல், நிற்பதும் தெரியாமல், என்ன இப்படி ஒரு தலைக்கணம்? ச்சே! பொறுப்பில்லாமல் இது போன்ற ஆனந்த மயக்கத்தில் இருப்பவர் ஒரு நாளும் பெரியவராக முடியாது. ஒரு நாளும் பெரியவராக முடியாது. முடியவே முடியாது. முடியவே முடியாது. முடியாது. மன்னிக்க வேண்டும் பிரபு. நான் மறுத்தும் தடுத்தும் கூட கேட்காமல் பிருகுமுனிவர் உள்ளே வந்து விட்டார். எல்லாம் எனக்கு தெரிந்தே நடந்தது. தெரிந்து நடந்ததா? அப்படியென்றால் தெரிந்துதான் பிருகுமுனிவரை பார்க்காமல் இருந்தீர்களா? என்னை ஆட்டிப்படைக்கும் சக்தியாக தோன்றினால் நானும் ஆட்டிப்படைக்கும் சக்தியாகவே தோன்றுவேன். இது என்ன நாடகம் பிரபு? இந்த உலகத்தை ஆட்டி படைப்பவரே தாங்கள்தானே? நான், பிரம்மா, விஷ்ணு, இந்த மூவரில் யார் எப்பொழுது நாடகம் நடத்துவார் என்பது தெரியாது. இனி நடக்கப் போவது முற்றிலும் ஒரு புதிய நாடகமே. பிரம்மதேவருக்கு வணக்கம். பிரம்மதேவரே, பிருகுமுனிவர் வந்திருக்கிறேன். பூலோகமே கலவரத்தை நோக்கி போகிறது என்று சொல்ல போனால் பொறுப்பே இல்லாமல் சிவன் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இங்கோ பிரம்மா அந்த சிவனை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறார். அதுவும் நான் வந்து நிற்பதும் கூட தெரியாமல். காது கேட்கவில்லையா பிரம்மதேவா? திரும்பி பாருங்கள். பூமியில் உங்கள் பெயரால் பெரும் யுத்தம் நடந்து கொண்டிருப்பது தெரியுமா உங்களுக்கு? கண்ணெதிரில் நிற்கும் என்னையே தெரியாத உங்களுக்கு எங்கோ பூமியில் நடப்பது எப்படி தெரிய போகிறது? உங்கள் படைப்பில் நல்லதே நடக்காது. நீங்கள் உயர்ந்தவரே இல்லை. உயர்ந்தவரே இல்லை. உயர்ந்தவரே இல்லை. இல்லை.